டிஎன்பிஎஸ்சி 2012 கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன் பழைய கொஸ்டின் பேப்பர் பண்றோம்னா இதுல நிறைய கிராமர் இருக்கு. அந்த கிராமர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் நாங்க. கொஸ்டின் டேக் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் டேக். இதுல பாத்தீங்கன்னா எவ்ரிபடி இருக்கு. எவ்ரிபடினாவே இன்டெஃபினிட் ப்ரோனவுன். இன்டெஃபினிட் ப்ரோனவுன் இல்ல எவ்ரிபடி, எனிபடி, சம்படி, நோ ஒன், நோபடி, anyone, someone, everyone இதெல்லாம் வந்தாவே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் அங்க இருக்குல்ல அதுக்கு வந்து என்னன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ப்ளூரல் ப்ரோனவுன் எழுதும். ப்ளூரல் ப்ரோனவுன் எழுதும். இது வந்தாவே அப்ப என்ன ப்ளூரல் ப்ரோனவுன் என்னன்னா தே, டிஹெச் பை தே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளூரல் ப்ரோனவுன். ஏன்னா நம்ம இந்த கொஸ்டின் டாக் எழுதும்போது ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ப் பார்ப்போம். சரிங்களா? வேர்ப் பார்த்தோம்னா வேர்ப் எப்படி இருக்கு? இதுல பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்போ 3 டைப் இருக்குல்ல. அக்ரி ஃபர்ஸ்ட் வேர்ப் பாருங்க. அக்ரி, அக்ரீஸ், அக்ரீட். இப்போ இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ டிட். இது வந்து டஸ் எஸ் இருக்கிறதால டஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டூ. சரிங்களா? இப்ப எப்படி எழுதணும்? இப்போ ஸ்டார்டிங் பாஸ்ட் டென்ஸ்ல 3 ஃபார்ம் பாத்துருங்க. அக்ரீட் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து டிட் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து இதுல இருக்கு பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ் இருக்கா பார்க்கணும். இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப நெகட்டிவ் டேக் போடணும். என் அப்பாஸ்ட்ரோபி டி. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எவ்ரிபடி தான் மூணாவது பார்க்கும்போது இதுதான் ப்ரோனவுன். ப்ரோனவுன் என்ன? இங்க எவ்ரிபடிக்கு போட முடியுமா? முடியாது. அதுதான் இங்க இந்த இன்டெஃபினிட் ப்ரோனவுன்லாம் வந்தா ப்ளூரல் ப்ரோனவுன் தே வரும். அப்போ டிட்ன்ட் தே ஆன்சர் பாத்துக்கோங்க. எவ்ரிபடி அக்ரி டு ஆர் ப்ரப்போஸ் வந்து டிட்ன்ட் தே. எப்படி வந்தது? பாஸ்ட் டென்ஸ் டிட். மூணு இது பாத்துக்கோங்க. பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட். அப்புறம் வந்து இது வந்து பார்க்கணும் பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். பாசிட்டிவ் இருக்கிறதுல நெகட்டிவ் டேக் போடுறோம். எவ்ரிபடி இங்க சொன்ன நானு ப்ளூரல் ப்ரோனவுன் வரும் தே. அவ்வளவுதான். டிட்ன்ட் தே தான் ஆன்சர். ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ். ஹி இஸ் சர்டன் டு பி லேட் ஸோ வை டு வெயிட் ஃபார் ஹிம். அதாவது இங்க நடுவுல இருக்கிறதுல காம்பவுண்ட் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஈவென்ட் அப்புறம் வந்து இன்ஸ்பைட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் எல்லாம் தான் சிம்பிள். அதே போல வென், ஆல்தோ, தோ, ஈவன் தோ எல்லாம் தான் காம்ப்ளெக்ஸ். இங்க சோ இருக்கிறதால இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பிக் அவுட் த சென்டென்ஸ் எஸ்விஓசி பேட்டர்ன். எப்பயுமே எஸ்விஓசி பேட்டர்ன் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படி வந்தாவே என்ன பண்ணணும் நீங்க ஸ்டார்டிங் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கா அந்த சென்டென்ஸ்ல பார்க்கணும். பெயிண்டட், அப்பாயிண்டட், இல்ல அப்பாயிண்ட், பெயிண்ட் அப்படி வரும். சரிங்களா? அப்பாயிண்டட், நேம்ட், எலக்டட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கா சென்டென்ஸ்ல பாருங்க. எலக்டட், அப்புறம் ஃபைண்ட், ஃபவுண்ட், மேக், மேட், கெட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. இந்த வேர்ட்ஸ் வந்தாவே என்ன வரும்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆயிடும். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே. இப்போ இதுல பாருங்க வி எலக்டட் மலர் த லீடர். நான் என்ன சொன்ன பெயிண்டட் இதெல்லாம் வந்தாவே இந்த இடத்துல என்ன இருக்கு? எலக்டட் இருக்கா பாருங்க. அந்த வேர்டு வந்தாவே அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ இது என்ன கேட்டிருக்கான்? பிக் அவுட் த சென்டென்ஸ் வித் எஸ்விஓசி பேட்டர்ன் கேட்டிருக்கான். அப்ப இதுல இருக்கு எலக்டட் இருக்கு. அப்ப இந்த சென்டென்ஸ் இந்த பி தான் கரெக்ட். Match the sentences statement given in column A with their question tag column B and select the correct answer. Okay. இப்போ first one பாருங்க. It is rainingல அதுக்கு என்ன வரும்? first என்ன பண்ணோம்? helping verb, auxiliary verb, modal verb எடுத்து எழுதினோம் first. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அங்க பாசிட்டிவா இருக்கு. அப்ப நெகட்டிவ் டேக் எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கு? ப்ரோனவுன் இருக்கா? it. அதுதான். சரிங்களா? அப்போ isn't it. நெக்ஸ்ட் பாருங்க. They came by car. நான் சொன்ன அந்த verb தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கேம். அப்போ கம்ஸ், கம். டென்சஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் டூ, அப்புறம் டஸ். இது வந்து டிட். இப்போ என்ன வரும்? இதுல டிட். ஓகேவா? டிட். கேம் இருந்தா டிட். இது என்ன? பாசிட்டிவ் டேக். அப்ப நெகட்டிவ் டேக் எழுதணும். டிடன்ட். அப்புறம் ப்ரோனவுன் என்ன இருக்கு? தே இருக்கு. அதுதான் டிட் டே. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இங்க டூ நாட். அப்போ டூ அப்படியே எடுத்துங்க. டூ. இது நாட் இருக்கிறதுல இங்க நாட் போடக்கூடாது. டூ தே. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. நாட் இருக்கு. அப்ப நாட் போடு. அப்ப அந்த அப்படியே எடுத்துங்க. இதெல்லாம் என்னன்னா வேர்பு இல்லைன்னா வந்து ஹெல்பிங் வேர்ப் இல்லைன்னா வந்து ஆக்டிவ் வேர்ப் இல்ல மாடல் வேர்ப். அதை எடுத்து எழுதணும். இது மாடல் வேர்ப். கேன் அப்படியே எடுத்துங்க. நாட் போடக்கூடாது. செலக்ட் த கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன். டேஷ் 11th hour. இந்த இடத்துல 11th hour பாருங்களேன். எப்படின்னா வந்து இடியம்ல வந்து உங்களுக்கு லாஸ்ட் மூமெண்ட். இடியம்ல இது கேட்பாங்க. சரிங்களா? நான் சொல்லி தரேன். இது லாஸ்ட் மூமெண்ட் இடியம்ல கேட்பேன். இப்போ டேஷ் த 11th hour. எப்பயுமே டைம் வந்தாவே நம்மளுக்கு வந்து அட்டு தான் வரும். சரிங்களா? டைம் அட்டுக்கு டைம் பத்தி சொல்றான். 11th hour லாஸ்ட் மூமெண்ட்ல ராமு வித்ட்ரூனாவே வந்து உங்களுக்கு இந்த வேர்புக்கு வந்து என்னன்னா ஃப்ரம் தான் வரும். நெக்ஸ்டே ஃப்ரம் வரும். சரியா? இந்த வேர்புடைய ஆல்வேஸ் டேக் ஃப்ரம். அப்போ ஃப்ரம் இருக்கா? வித்ரா வந்தா ஞாபகம் வச்சுக்கோ. வித்ராயல், வித்ரா, வித்ரு எது இருந்தாலும் ஃப்ரம் வரும். ஃப்ரம் த கான்டெஸ்ட் லீவிங் த ஃபீல்ட் ஓபன் டு இஸ். இந்த டூ எங்க வரும் அப்படின்னா டூ வந்து டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல ரிசீவருக்கும் இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? டூ. ஆன் வந்து டேக்கும் டேட்டுக்கு. சரிங்களா? டேக்கும் டேட். என்ன இருக்கு? ஆன் தட் டே அந்த ஒரு நாள். அதனால ஆன் வந்து டேக்கும் டேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஆன்சர் என்னது? at the 11th hour ராமு வித்ட்ரூ சொன்ன ஃப்ரம் தான் வரும். எப்பவுமே வித்ராயல், வித்ட்ரூ அந்த வேர்ப் வந்தாவே ஃப்ரம் த கான்டெஸ்ட் லீவிங் த ஃபீல்ட் ஓபன் டு இஸ் ஆப்போனன்ட். ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு. அப்போ ஆன் தட் டே
on என்ன சொன்னா டேக்கும் டேட்டுக்கும் select the appropriate active voice for the utilized words. Okay. The house next door has been bought. இது தப்பு. has been bought வராது. ஏன்னா அனிதா தான் வாங்குறா வீட்டு. அப்ப என்னன்னா has bought தான் கரெக்ட். இல்ல சப்ஜெக்ட் எதுன்னு பாருங்க. அனிதா தான் வாங்குறா. இல்ல has bought தான் இந்த இடத்துல கரெக்ட். Which one of the following as correct? gerund. gerund நாவே என்ன சொன்னா ing form. verb plus ing. gerund நாவே verb plus ing. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க I am tired of waiting. ing இருக்கா? இது தப்பு. having தப்பு. ஏன்னா verb plus ing சொல்லிருக்கேன் நான். இது வந்து be form இதுவும் தப்பு. இது வந்து infinite. verb plus 2 plus verb வந்தா infinite. சரிங்களா? which one of the following as the correct infinite? infinite. infinite நாவே 2 plus verb. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க I think Nina mean to break. இதுதான் கரெக்ட். mean to break. இது கரெக்ட். இது தப்பு. have broken. இதுக்கு தப்பு. having வராது. இந்த இடத்துல to be broken breaking வராது. இப்போ இதுதான் to break தான் வந்து infinite. infinitive தான். give the suitable order of articles in the blanks of the given passage. In the evening dash stranger is the sound. sound என்ன sound? is sound. அப்போ இது என்ன வரும் உங்களுக்கு? consonant வரும். சரிங்களா? consonant sound. அப்போ ஏ வரும். அடுத்தது நான் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணதால இந்த ரிவர் சி ஓஷன் எல்லாம் வந்து THD தான் வரும். த சி. அது திருப்பியும் த ரோரிங் சி வாஸ் வித் பிக் வேவ்ஸ் அண்ட் டேஷ். இது வந்து வவல் சவுண்ட். ஓ சவுண்ட். வவல் சவுண்ட் வருது. அதுல ஆன் வரும். வவல் சவுண்ட் வர்றதால ஆன். ஓ. இது வந்து மேல ஏக்கு வந்து கான்சனன்ட் வந்து மெய்யெழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்ட். இது வந்து ஓ சவுண்ட் வந்து உயிரெழுத்து. அப்போ ஆன் வரும். ஆன் ஓல்ட். தமிழ்ல கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓ ஓ சவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த ஆட் ஒன். அதாவது verb கண்டுபிடிச்சு சொல்றான். இதுல verb வந்து லாஸ்ட் தான் verb. இந்த லாஸ்டா கடைசி ஃபைனல் ட்ரூத் வராது. LOST லாஸ்ட் தான். which one of the following sentence is as a participle? participle அப்படின்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் verb plus ing இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா V3 இருக்கும். V3 என்னன்னா இந்த இடத்துல லாஸ்ட் இருக்கு. இப்ப gone, done, broken தெரியும்ல அதெல்லாம். gone, done, broken, taken, given, written இதெல்லாம் வந்து V3. V1 னா present tense, V2 னா past tense, V3 னா past participle. ஓகேவா? past participle. இப்போ இந்த இடத்துல பாருங்க verb plus ing எங்க இருக்கு? ஸ்டார்டிங்ல இங்க தான் இருக்கு பாருங்க. அப்போ B ல தான் இருக்கு. having. ஓகேவா? இங்க V3 இருக்கா? அவ்வளவுதான். இது ஸ்டார்ட். இதுதான் இதனுடைய இது. participle நாவே verb plus ing plus V3 இருக்கா? அவ்வளவுதான். லாஸ்ட்னா இங்க லாஸ்ட் இருக்கா? நான் சொல்லி கொடுத்தேன். walked, watched, looked இதுக்கெல்லாம் looken, taken வரும். ஆனா looken, watched வராதுல்ல. அதனால watched look கூட இருந்ததா லாஸ்ட் தான். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். நான் சொன்னல இந்த இடத்துல பாருங்க இன் தி ஈவென்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் இதெல்லாம் வந்தாவே சிம்பிள் தான். இன் கேஸ் ஆஃப் இதெல்லாம் வந்தா சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா தோ, ஆல் தோ, யூ வந்து இருக்கும். காம்பவுண்ட்னா பட் இந்த நடுவுல வரும். பட் அண்ட் ஸ்டில், பட் அண்ட் சோ அதெல்லாம் வந்தா காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இது வந்து சிம்பிள். கரெக்ட். இந்த ஈவென்ட் ஆஃப் இல்லனா இன் கேஸ் ஆஃப். கரெக்ட். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் கரெக்ட் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் பாருங்க இந்த ஸ்டார்டிங் இதுல பாருங்க ஹேவ். கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இடத்துல இது பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் பார்க்கணும் verb எடுக்கணும். அதான் இதுல வந்து மாடல் verb, ஆக்சிலரி verb என்ன verb இருக்கு அது ஃபர்ஸ்ட் எழுதிடணும். சரிங்களா? இது என்ன இது டேக்னு பாருங்க. இது பாசிட்டிவ். அப்ப என்ன நெகட்டிவ் வரும். இங்க இல்ல பாத்தீங்களா? அப்போ தப்பு இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் they have been to London. இந்த has இருக்கு பாருங்க have. இதுவே தப்பு. சரி நெக்ஸ்ட் they had been. இங்க had இருக்கு, இங்க have போட்டு. இதுவும் தப்பு. கரெக்ட் கொஸ்டின் டேக் கேட்கறான். இதுதான் கரெக்ட். என்னன்னா had இருக்கா? கரெக்டா தெரிஞ்சு had. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் டேக் போட்டாச்சா? அப்போ ப்ரோனவுன் they கரெக்ட் தான். fill in the blanks with suitable article. ஆர்டிகல்னா 2-3 வீடியோ போட்டிருக்கேன். சேனல்ல போய் பாருங்க நீங்க. he always offers alms to dash the poor. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா before adjective THD வரும். the poor, the rich, அப்புறம் the young, the old. அதாவது before adjective THD வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? THD the poor வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் தான். இந்த இடத்துல ஏக்கு என்ன வரும் கேக்குறான். ஏக்கு man. கான்சனன்ட் சவுண்ட். சரிங்களா? கான்சனன்ட் சவுண்ட் வரதால ஏ சொன்ன. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜீரோக்கு வந்து நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜீரோக்கு அது ஒண்ணுமே இல்ல. MLA அதனால and வருது vowel sound. நெக்ஸ்ட் செகண்ட் ரேங்க். THD க்கு செகண்ட் ரேங்க். அப்போ THD is used before ordinal numbers. என்னென்ன ordinal numbers? first, second, third அதெல்லாம் தான் ordinal numbers. first, second, third இதெல்லாம் தான் ordinal numbers. இங்க என்ன இருக்கு? செகண்ட் இருக்கா? அப்போ அதுக்கு THD the second rank. Match the following words given A with their parts of each. இதுவும் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். எங்க சேனல்ல போய் பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் இல்ல அப்ராட்னாவே உங்களுக்கு அட்வர்ப் தான். ஏன் அப்ராட் அட்வர்ப்ன்றேன்னா உங்களுக்கு இப்போ I am traveling abroad, I am studying abroad. அப்ப studying abroad இருக்குல்ல, அப்ப என்ன வருது? add meaning to the verb. எங்க படிக்கிற
சரிங்களா? abroad. அதே போல living abroad. அப்ப இதெல்லாம் என்னது verb தானே? இதுதானே verb. அப்போ add meaning to verb. எங்க படிக்கிற, எங்க வாழ்ந்திருக்க அப்படின்றதுதான். அதனாலதான் adverb abroadனா. blueனா color. அப்போ adjective describes the noun. cartoonனா noun. cartoon noun. தேர்னா வந்து verb. blueனா வந்து உங்களுக்கு describe பண்றதால adjective சொல்றோம். describes the noun. சரிங்களா? cartoonனா noun. தேர்னா வந்து verb. in the blanks with suitable article. இங்கேயும் பாருங்க THD is used before ordinal numbers. ordinal numbers என்னன்னா first, second, third, fourth, fifth are the ordinal numbers. He studies in dash 6th standard. இது ordinal number தானே? அப்போ இதுதான் THD தான். Find the sentence in which the utilized word is used as an adjective யூஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா what kind of proof னு கேக்குறான். என்ன kind of proof இது? அதனால தான் வந்து adjective. what kind of proof? அப்போ address proof. ஓகேவா? அதுதான் வந்து adjective. this is the noun. இங்க இதுதான் noun. சரிங்களா? proof தான் noun. what kind of proof னா address proof. அதனால இது வந்து adjective. Match the following utilized word of the sentence given in A column A with the parts of speech. மறுபடியும் parts of speech. They have a plan. பிளான்னா இங்க வந்து உங்களுக்கு noun. பிளான் வந்து noun யூஸ் ஆயிருக்கு. இங்க வந்து பாருங்க live verb. doing expresses an action. அது தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே என்ன verbனா என்ன? expresses an action. noun என்னது? name of a person, place, animal, thing. இந்த இடத்துல plan வந்து noun. she walk fast. எப்பயுமே fastக்கும் hardக்கும் LY வராது. சரிங்களா? she walks fast. எப்படி அவ நடக்கிறா? ஃபாஸ்டா நடக்கிறா. அப்ப அது என்ன வரும்? add meaning to the verb. இல்லனா modifies the verb. modifies the verb. modifies the verb. adverb. சரிங்களா? I have a gift wrapper. என்ன ரேப்பர்? வாட் டைப் ஆஃப் ரேப்பர் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் ரேப்பர்னா இதுதான் கிஃப்ட் ரேப்பர். அதுக்கு adjective. find out the parts of speech. மறுபடியும் parts of speech. நானும் 3-4 வீடியோ போட்டிருக்கேன் சேனல்ல. நீங்க மறக்காம பாருங்க parts of speech. ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்களேன், இந்த பிரசன்ட் இருக்கா, இது வந்து நவுன்ல இருக்கு. இந்த பிரசன்ட் வந்து நவுன்ல இருக்கு. அப்படின்னா என்னன்னா கிஃப்ட்னு அர்த்தம். கிஃப்ட் குடுக்குறாங்க. சரிங்களா? கிஃப்ட். இந்த இது வந்து be present her. இது வந்து என்னன்னா வேர்ப்ல இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கும்? to give. அவளுக்கு வந்து கிஃப்ட் குடுக்குறோம். சரிங்களா? டு கிவ் verb. இது பாத்தீங்கன்னா the present situation is worse. இது வந்து உங்களுக்கு இதுல இருக்கு, adjectiveல இருக்கு. describes the noun. present. ஓகேவா? அடுத்த present பாத்தீங்கன்னா நீங்க past participle. past participle இருக்கு. past participle இருக்கு. presented. சரிங்களா? இப்போ இது என்ன கேக்குறாம find out the past speech that is not used. question நல்லா படிங்க. not used in the given sentence. இப்போ இதுல எதை யூஸ் பண்ணல? noun கொடுத்திருக்கோம், adjective கொடுத்திருக்கோம். adjective வந்துச்சு. அப்ப adverb தான் யூஸ் ஆகல. இங்க adverb தான் வரல. B1 select the correct option to complete the sentence. இது வந்து என்னன்னா Jane would have found. இது வந்து third type. new job dash. type 3ல பாத்தீங்கன்னா if classல type 3. type 3ல உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இது மெயின் கிளாஸ், இது வந்து கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸ். இது வந்து மெயின் கிளாஸ். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து தேர்ட் டைப் would have found அப்படின்னா என்ன வரணும் உங்களுக்கு? had stayed. இது வந்து தேர்ட் டைப். சரிங்களா? இதே ஃபர்ஸ்ட் டைப்பா இருந்தா இங்க would வந்தா இது வந்து செகண்ட் டைப். இது வந்து செகண்ட் டைப். இது வந்து will வந்தா ஃபர்ஸ்ட் டைப். சரிங்களா? அதுதான் will வந்தா ஃபர்ஸ்ட் டைப். இது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப்னா would have found. ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்படி வந்து had stayed தான் வரும். had stayedனா past perfect tense. சரிங்களா? இது வந்து past tense வரும். would வந்தா past tense வரும். இந்த if classல இங்க வந்து willக்கு வந்து என்னன்னா present tenseல இருக்கும். willக்கு. சரிங்களா? இது வந்து மெயின் கிளாஸ், இது வந்து கண்டிஷனல் கிளாஸ். அது மட்டும் பார்த்து select the correct sentence from the correct sentence எடுக்க சொல்றாங்க. from the following. ஓகே, இது வந்து he is the whatever. he is the correct. good வர THD முன்னாடி best வர. he is the best superlative degree முன்னாடி THD வரல. அப்ப ஞாபகம். நெக்ஸ்ட் C பாருங்க. லேக்கா is most clever. வரவே வராது. clever வந்து எப்பவுமே ஒரே ஒரு சிலபல் தான். அதுக்கு er than வரும், இல்ல est the cleverest வரும். only one syllable. ஒரே ஒரு சிலபல். அதனால உங்களுக்கு வந்து clever வந்து ஒரே ஒரு சிலபல். அதுக்கு வந்து cleverest வரும், இல்ல cleverer than வரும். அவ்வளவுதான். இந்த இடத்துல cleverer than தான். இதுக்கப்புறம் பாருங்க, இது பாருங்களேன், ஆப்பிள்ஸ் ரெண்டு. நான் இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. இது பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் டைப். இது ஃபர்ஸ்ட் டைப். பாசிட்டிவ் டிகிரில ஃபர்ஸ்ட் டைப். இங்க பாத்தீங்கன்னா நாட் இருக்கு. நாட் இருந்தாவே எப்பவுமே சோ ஸ்வீட் ஆஸ் தான் வரும். சரிங்களா? ஒரு சமயம் என்னன்னா ஆஸ் ஸ்வீட் ஆஸும் வரும். ஃபர்ஸ்ட் டைப்ல எப்பவுமே ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் தான் வரும். இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். இதுவும் அதே தான். கரெக்ட் சென்டென்ஸ் எடுக்க சொல்றான். இல்ல பாருங்க, டு யூ நோ விச் இஸ் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட்? விச் இஸ் த வரும். விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட். எரர்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் என் சேனல்ல. நீங்க
இங்க பாருங்க. திஸ் இஸ் த ஹார்ட்லி வர எல்வே வராது. ஹார்ட்லி ஹார்டுக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் எல்வே வராது. எல்வே போடக்கூடாது. சரிங்களா? அப்புறம் he is good athlete. He is a good athlete. He performs well. Okay, athlete. இப்போ வந்து one of these cycles is defect. இங்க பாருங்க, one வந்தாவே, one each, either, neither எல்லாம் வந்தாவே noun should be in plural. noun என்ன இருக்காங்க? cycles இருக்கா? verb should be in singular. verb என்ன இருக்காங்க? verb உங்களுக்கு வந்து உங்களுக்கு helping verb தான் இருக்கு. சரிங்களா? helping verb இது. is கரெக்ட் தான். singularல இருக்கு. noun வந்து pluralல இருக்கு. ரெண்டுமே கரெக்ட். which one of the sentence கரெக்ட்னு கேக்குறான். அப்ப இதுதான். next, which one of the following is correct sentence? இது அதேதான். this is the most long. இந்த இடத்துல பாருங்க, இந்த long இருக்குல்ல, long வந்து ஒரே ஒரு syllable, one syllable. அதுக்கு வந்து most, moreலாம் வரவே வராது. எப்பயும் more than one syllable தான் ஒரு more most வரும். இதுக்கு தப்பாச்சா? இங்கேயும் most longest வரவே வராது. next, இது வந்து most longest இல்ல, தப்பு. இங்க பாத்தீங்கன்னா this is the, இங்க பாருங்க THD வந்தாவே சூப்பர்லேட்டிவ், EST தான் வரும். சரிங்களா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்றது பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப இன்னும் என்ன வருங்க? ஒரே ஒரு சிலபலால லாங்கஸ்ட், த லாங்கஸ்ட் லெசன் இன் திஸ் புக். இதுதான் கரெக்ட். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் சென்டென்ஸ்? எது கரெக்ட்னு கேக்குறான். இப்போ இது பாருங்களேன், இதுவும் அதே தான். மோர் வராது. டால் வந்து ஒரே ஒரு சிலபல், அப்போ டாலர், டாலஸ்ட் அப்படிதான் வரும். இதுலயும் பாருங்க, நாட் மோர், டால் தப்பு. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. டாலர்லாம் வரவே வராது. இப்போ ராமு இஸ் டாலர் தென். இப்போ கம்பேரிட்டிவ், இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியில வந்து ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் வரும். இப்ப டாலர் போங்க, டால் வந்து டாலர் வரும், அப்புறம் தேன் வரும், டாலர் தேன். சரிங்களா? ER தேன் வரும். இது முக்கியம். ER தேன் தான் முக்கியம். இதுக்கு கரெக்டா இருக்கும். ராமு இஸ் டாலர் தேன் சோமு. இது ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து. தேங்க்யூ.